ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டோட 3rd லெசன் பார்க்க போகிறோம். லெசன் நேம் என்ன தெரியுமா? நான் தான் தோஸ்த். நான் தானே இன்னோசன்ட், தோஸ்ட்னா ஃப்ரெண்ட். இந்த கதை படிக்கும் போது எனக்கு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் கதைக்குள்ளே போகலான்னு பார்க்குறேன். என்னென்னா, நாங்கள் இந்த வீட்டில் கிச்சனில் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு புறா கூடு கட்டுச்சு. கூடு கட்டிட்டு அங்கே முட்டை போட்டுட்டு அது வந்துடும், அப்பப்போ வரும் போகும். ஸோ என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, எக்ஸாஸ்ட் ஃபேன் போட முடியாது. அந்த புறா வருதே பாவம், அது நெஸ்ட் கட்டிட்டு அதில் முட்டை வேற போடுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸாஸ்ட் ஃபேன் போடாமையே நான் சமைக்க ஆரம்பித்தேன். நெடி வரும் பரவாயில்ல, ஆனால் அந்த நெஸ்ட்டு கூடு குருவி கூடு நம்ம யாருக்கு தான் மனசு வராது, எடுத்து போட மனசு வராது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த புறா இப்போ எப்படி வச்சுருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும், அந்த மாதிரி வச்சுருந்துச்சு. அப்போ என் பையனை சொன்னேன், அவன் கை குட்டியாக இருக்குமா, அவனுக்கு அது அவன் கை தான் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குள்ளே போகும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், போகலை. அதனால என் பையனை கூப்பிட்டு, ரக்ஷித் இங்கே பாரு, இது மேலே ஏறி அந்த முட்டை இருக்குல்ல ப்ராப்பராக வச்சிரு அப்படின்னு சொன்னேன். உடனே பயந்துட்டான், அம்மா புறா வருமே அப்படின்னு சொன்னான். இல்லை முட்டை இப்போ வராது, அதனால தான் அம்மா சொல்கிறேன், நீ போய் ஏறி நீ என்ன பண்ணு, சேஃபாக வச்சிரு அப்படின்னு சொன்னேன். அவன் கையை உள்ளே விட்டு முட்டையை எடுத்துட்டு திரும்ப நல்லா ப்ராப்பராக வைக்கிறதுக்குள்ளே அவனுக்கு பயம் வந்துருச்சு, எங்கே புறா வந்துடுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், வேகமாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த முட்டையை கீழே போட்டு உடச்சிட்டான். ஒரே ஸ்மெல்லு. சரி என்னோட பயந்துட்டு சாரிம்மா அப்படின்னா, சரி பரவாயில்ல இறங்குன்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணிட்டோம். புறா 2 நாள் வந்துச்சு, பார்த்துச்சு, போயிடுச்சு. அங்கே முட்டை இல்லை இல்லையா, ஒரு நாள் வந்துச்சு பார்த்துச்சு, அடுத்த நாள் வந்தது பார்த்தது, முட்டை இல்லை. அதுக்கப்புறம் 2 நாள் ஆச்சு, வரலை. சரி இன்னும் 2 நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள் பார்த்தோம், புறா வரலை. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிச்சு அங்கே முட்டை இல்லை, இதுக்காக தானே வந்து போச்சு, அந்த முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு புறா வரலை. அப்புறம் 2 நாள் கழிச்சு நாங்கள் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த இதை எடுத்துகிட்டு நாங்கள் வச்சிட்டோம். இந்த கதை நான் தான் தோஸ்த் பார்த்தீங்களா சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவும் அதை பேஸ் பண்ணி தான். இங்கே ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குட்டி பொண்ணு, ஒரு பையன் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அவங்க அப்பா வேலைக்கு போகிறதும் அம்மா வீட்டு வேலை பார்க்குறதும் அந்த பசங்க விளையாடுறதும் இருந்தாங்க. ஏன் விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா, சம்மர் சீசன் ஹாலிடே அந்த பசங்களுக்கு இருந்தாங்க. பையன் பேர் கேஷவ், பொண்ணு பேர் ஷியாமா. இவங்க 2 பேரும் அந்த பால்கனி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கதை நம்ம கதவெல்லாம் பூட்டிடுவோம், வெயில் வருதுன்னு சொல்லிட்டு பூட்டுவோம் பார்த்திங்களா. அவங்க அம்மாவும் அந்த மாதிரி பூட்டிட்டு தூங்க போயிடுவாங்க. இப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்கன்னா, அந்த குருவி அந்த இடத்துக்கு போகிறத 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு அந்த அண்ணன்கிட்ட சொல்லுது, அண்ணா அது என்னன்னா வந்து போகுது அப்படின்னு கேட்டோடனே இந்த பையன், குருவி போகுது. ஓ அப்படியா, ஏன்னா அந்த குருவி வந்து போகுது அப்படின்னு சொன்னான். அப்போது இந்த குட்டி குருவி இருக்கும் இல்லையா, அதனால அது அந்த குட்டி குருவியை பாதுகாக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். குட்டி குருவி உடனே பறக்குமானா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனுக்கு, ஆஹா நமக்கு எல்லா பதிலும் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி நம்ம கிட்ட பதில் கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட அந்த பையன் சொல்கிறான், அது இப்படி பறக்கும் அப்படின்னு சொன்னோடனே, பறக்காதா, அது இப்படி பறக்கும், நம்ம என்ன பிறந்தோடனே நடக்கவா செய்கிறோம், அது மாதிரி அது பறக்காது அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அந்த பொண்ணு அந்த குருவியை பார்த்துட்டே சொல்லுது, அண்ணா அந்த குருவி முட்டை போடுமா? போடுமே, முட்டையிலேருந்து தானே இன்னும் குட்டி குருவி வருது அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா, ஆமாம்மா, அந்த முட்டை பெருசாகுமா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அந்த முட்டையை ரிலேட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்குது. பெருசாகுமான்னு தெரியாது, கலர் மாறுமா அதுவும் தெரியாது, அப்புறம் என்னன்னா பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்த பையன் ஒன்றுக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தான். அப்போது அந்த பொண்ணு சொல்கிறான், அண்ணா அந்த லேஃப்டில் தானே அந்த குருவி கூடு கட்டியிருக்கு. ஆமாம், அந்த லேஃப்டில் பார்த்தீங்கன்னா குட்டி ஓட்டை இருக்கும்ல, ஆமாம், அதுலேருந்து வெயில் வரும் இல்லையா, ஆமாம், அந்த வெயில் அந்த குருவிக்கு படாது அப்படின்னு யோசிக்கிறான். ஆமாம்ல, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் என்ன செய்யலாம், நமக்கும் எட்டாதே, நம்ம என்ன பண்ணலாம்? உடனே அந்த பையன் சொல்கிறான், ஐடியா, அம்மா மதியானம் தூங்குவாங்கல்ல, நம்ம மெதுவாக அந்த பேப்பர் கிழிச்சு அந்த ஹோலில் அடிச்சிடலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு, ஐயா ஜாலி, சரி அடிச்சிடலாம், நீங்கள் சொன்ன மாதிரி செய்யலாம், ஆனால் எட்டாதேன்னா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொன்னோடனே அந்த பையன் யோசிக்கிறான். எனக்கு ஒரு ஐடியா, என்ன, நம்ம குட்டி பசங்களெல்லாம் பலகை போட்டு உட்கார வச்சு குளிக்க வைப்போம் இல்லையா, இருப்பா இல்லையா, அந்த பலகாயை வச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அம்மா நம்ம உன்னைய குளிப்பாட்டும் போது ஒரு பலகை போட்டு உட்கார வச்சு குளிப்பாட்டுவாங்கள, அந்த பலகை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். அந்த பொண்ணு எடுத்துகிட்டு குடுக்குன்னு இந்த என்ன அப்படின்னு வச்சிடுறான். அதுக்கப்புறம் ஸ்டூல் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அந்த ஸ்டூலையும் எடுத்துகிட்டு வைக்கிறான். வச்ச உடனே அந்த பையன் பண்ணுறான். அவன் சொல்கிறான், இங்கே பாரு நல்லா பிடிச்சிக்கணும் இனிய, சரியா, இல்லாட்டி அண்ணா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். சரிண்ணா நீ ஏறினோடனே எனக்கு அந்த குருவி முட்டை அந்த குருவிலாம் காட்டுவியா? காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். அந்த பையன் சொன்ன மாதிரியே பேப்பர்லாம் கிழிச்சு அந்த ஹோலை மறைச்சிட்டான்.
கீழே இறங்கிட்டான். அடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் வருது, சரி நம்ம வெயிலால் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், இப்போ அதுக்கு பசிக்காதா, நம்ம என்ன பண்ணுறது அப்படி. சரி நாளைக்கு அம்மா தூங்குவாங்களே, அப்போ அதுக்கு நம்ம வீட்டில் இருந்த அரிசி அம்மா கோதுமை அரைக்கிறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க, அந்த கோதுமை அதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சூப்பர் ஐடியா அண்ணா, இந்த டைம் தான் நீ ஏறும்போது எனக்கு எதுவுமே காட்டல, இப்போயாவது எனக்கு காட்டுறியா? காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஆச்சு. அப்போது அவங்க அம்மா மறுபடியும் மதியானம் தூங்குறாங்க. எதுக்கு தூங்குறாங்கன்னா, அம்மாக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, வந்து படுங்க எல்லாரும், மதியானம் வெயில் என்ன விளையாட்டு வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்மளை தூங்க வைக்கிறதுக்காக அம்மா படுக்க வைப்பாங்க. ஆனால் அம்மா தூங்கிடுவாங்க, பசங்க தூங்க மாட்டாங்க. இல்லையும் அதே தான். ஸோ அம்மா தூங்கிடுறாங்க. இந்த பசங்க திரும்ப வெளியில் வந்து என்ன பண்ணுதுங்கன்னா, அடுத்த நாள் திரும்ப அரிசி கோதுமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வைக்கிதுங்க. அடுத்து இந்த பொண்ணுக்கு வருது, அம்மா நம்ம சாப்பிட்டோன்னா தாகம் எடுக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு தாகம் எடுக்காதா? ஆமாம்ல அப்படின்னு சொல்லி தேங்காய் பத்தை இருக்கு இல்லையா, தேங்காய் எடுத்துட்டோன்னா அது மிஞ்சும் இல்லையா, அது அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் நம்ம தூங்குறதுக்கப்புறம் அதில் தண்ணி நிறச்சி அதை வைக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு குஷி, ஐயா நம்ம சாப்பாடு வச்சாச்சு, தண்ணி வச்சாச்சு, அதுக்கப்புறம் வெயில் வராததுக்கு அடைச்சாச்சு. உடனே அந்த பொண்ணு அது கூடு அது இது முள்ளில் தானே கட்டுது, ஐ மீன் அந்த இதில் தானே கட்டுது, குத்தாதா? இப்போ என்ன பண்ணலாம், அப்பாவோட வேஸ்ட்டி கட் பண்ணி நம்ம வச்சிடலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. சூப்பர் ஐடியா. அடுத்த நாள் அவங்க அம்மா தூங்கிடுறாங்க வழக்கம் போல். இந்த பிள்ளைங்க அதுக்கு ஒரு அழகாக அந்த ஒயிட் வேஸ்டியை கட் பண்ணி நல்லா சுற்றி வைக்கிறாங்க. வச்சு அந்த முட்டையை திரும்ப அந்த பையன் சேஃபாக வைக்கிறான். அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளவும் செஞ்சதுனால ஒரு டெய்லி தூங்காமல் இருந்ததுனால ஒரு நாள் அவங்களுக்கு மத்தியானம் தூக்கம் வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க வேஸ்டி வச்சாங்களே அதில் முட்டையும் வச்சுட்டு அந்த பிள்ளைங்க தூங்க போயிடுச்சுங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு அந்த குழந்தை பார்க்குது. பார்த்தா முட்டை உடஞ்சிருக்கு. அண்ணா முட்டை உடஞ்சிருக்குண்ணா, வாண்ணா என்னன்னு பாருண்ணா அப்படின்னு ஒன்று அந்த பையன் பயந்துட்டான். முட்டை உடஞ்சிருக்கா? எப்படி உடஞ்சிருக்கும், நீ சும்மா சொல்கிற, வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருது. அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த அண்ணன் பார்க்குறான். ஆமாம் முட்டை உடஞ்சிருக்கு. எப்படி உடஞ்சிருக்குன்னா நீங்கள் தான் பார்த்து எனக்கு காட்டவும் இல்லை, நீங்கள் தான் சரியாக வச்சுருக்க மாட்டீங்கன்னு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிச்சு. இவங்க 2 பேரும் சண்டை போடுறது கேட்டு அவங்க அம்மா வந்தாங்க. என்ன சத்தம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. இல்லை என்ன நாற்று அடிக்குது, என்னது இது அப்படின்னு. முட்டை உடஞ்சி கீழே விழுந்துருச்சுமா. முட்டை உடஞ்சி கீழே வந்துருச்சா? எப்படி? அந்த குருவி போனால் வெளியில் தான் இருக்குது, அது எப்படி உடஞ்சிச்சு, நீ எப்படி போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஆதவன்னா, இத்தனை நாள் அண்ணன் ஏறி இறங்குனாங்க, எனக்கு ஒரு நாளாவது இந்த குருவி குஞ்சோ இல்லை முட்டையோ காட்டினாங்களாம் அப்படின்னு அந்த இதில் அண்ணா தான் ஏறினாங்க, அண்ணா தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அண்ணனை மாட்டி விட்டுருச்சு. அவங்க அண்ணனுக்குனா கோவம், ஏண்டி நீ தானே சொன்ன எல்லாத்தையும் செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன சொல்கிறான், அண்ணா நம்ம ஷாமா தான் செய்ய சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சியை சொல்ல. 2 பேர் மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அம்மா 2 பேரையும் திட்டினாங்க. ஆமாம் சரி, இந்த கதை உங்களுக்கு 2 பேருக்கும் எட்டாது, அது மட்டும் இல்லாமல் இந்த லேஃப்ட்டும் எத்தாது, எப்படி போனீங்க அப்படின்னதுக்கு, ஸ்டூல் போட்டு கதவை திறந்தேன், அதுக்கப்புறம் கீழே இந்த ஸ்டூல் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டூல் வச்சு நான் ஏறினேன், பிடிச்சது யார், இவ ஷாமா தான் பிடிச்சா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா 2 பேரையும் திட்டினாங்க. உங்கள் 2 பேரும் வெயிலில் விளையாடக்கூடாது தானே தூங்க வைக்கிறேன், இதை விட்டுட்டு நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா கோவமாக சொன்னோன்னே அந்த பையன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன் சிரிப்பு வந்துச்சுன்னா, 2 பேரும் மாற்றி ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு சரி முட்டை உடஞ்சி போச்சு, இது என்ன பண்ணுன்னு சொல்லி சிரிப்பு வந்துருச்சு. அதனால அவங்க அம்மா சொன்னாங்க, சரி விடுங்க படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குருவி 2 நாள் வந்த பக்கம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த பையனுக்கு ஒரே கில்ட்டி கான்சியஸ், நம்மளால தான் அந்த குருவி அந்த சைடு வரலை அப்படின்னு. அந்த பையன் யோசிக்கலாம், ஏன் குருவி அந்த சைடு வரலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அவன் யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த தங்கச்சி அந்த ஒரு நாள் அழுது அது சரியாயிடுச்சு. இந்த கதை இவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கதை பேஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட 5 கொஷின்ஸ் கேட்பேன். ஒரு கொஷினுக்கும் 5 செகண்ட்ஸ் டைம் தருவேன். உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கே கை தட்டிக்கோங்க, தப்பாக இருந்தால் டோன்ட் வரி, மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 1, லடுக்கே கா நாம் கியா தா, அதாவது பையனோட பெயர் என்ன? கேஷவ், ரவி, ராகுல். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். वेरी गुड. என்னது? केशव. सेकेंड क्वेश्चन, लड़की का नाम क्या था? पायल, मधु, श्यामा. योर टाइम स्टार्ट्स नाउ.
வெரி குட். ஆன்சர் என்ன? ஷியாமா. கொஸ்டின் நம்பர் 3. அண்டாக்கு அர்த்தம் என்ன? அண்டானா என்ன? உங்களோட ஆப்ஷன்ஸ் ஆர் மட்டர், பன்னீர், எக். Your time starts now. வெரி குட். ஆன்சர் என்ன? எக். கொஸ்டின் நம்பர் 4. வாட் இஸ் மீனிங் ஆஃப் குஸ்ஸா? அப்படின்னா குஸ்ஸானா கோவம். கோவம்னா என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஹாப்பி, சேட், ஆங்கிரி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? ஆங்கிரி. ஃபிஃப்த் கொஸ்டின். இந்த கதையில் முடிவில் என்ன ஆச்சு? முட்டை உடஞ்சிருச்சா, சேஃபாக இருந்துச்சா, இல்லை இது ஒன்றுமே இல்லை? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். அந்த முட்டை என்னாச்சு? பிரேக் ஆயிடுச்சு. சிடியா பேர்ட், பறவை. சாவல் ரைஸ், அரிசி. புராணி ஓல்டு, பழைய. டுக்கடா பீஸ், துண்டு. கோஸ்லா நெஸ்ட், கூடு. டோக்கரி பேஸ்கெட், கூடை. தஃப்தர் ஆஃபீஸ், அலுவலகம். தர்வாஜா டோர், கதவு. டர்த்தே டு அஃப்ரைட், பயப்படுவது. ஹசி டு லாஃப், சிரிப்பது. ஹிஃபாசத் டு ப்ரொடெக்ட், பாதுகாப்பது. தாமே டு ஹோல்ட், பிடிப்பது. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிச்சு. இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அங்கே பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். இது என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோடய இன்ஸ்டா பேஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோடய வாட்ஸ்அப் சேனல், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பை.